Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி மக்களவை தொகுதியில் இன்றுடன் பரப்புரை ஓய்கிறது. இந்நிலையில் அத்தொகுதியின் பின்னணி குறித்து தற்போது காணலாம். நாட்டில் உள்ள 543 மக்களவை தொகுதிகளில் அதிகம் பேரின் கவனத்தை ஈர்த்துள்ளது வாரணாசி. பிரதமர் மோடி 3வது முறையாக இங்கு போட்டியிடுவதுதான் இதற்கு காரணம். இந்துக்களின் மிக முக்கிய புனித தலமாக கருதப்படும் காசி விஸ்வநாதர் கோயில் இத்தொகுதியின் பிரதான அடையாளம். கங்கை நதி ஓடும் இத்தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை 19,65,000. இதில் 65 விழுக்காடு வாக்காளர்கள் நகர்ப்புறத்தினர், 35 விழுக்காடு மட்டுமே கிராமப்புற மக்கள். வாக்காளர்களில் 75 விழுக்காடு பேர் இந்துக்கள். இவர்களில் 11 விழுக்காடு பேர் பட்டியலினத்தவர். இது தவிர 20 விழுக்காடு இஸ்லாமியர்களும் பிற மதத்தவர்கள் 5 விழுக்காடு பேரும் உள்ளனர். வாரணாசி தொகுதி இதுவரை 17 மக்களவை தேர்தல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் காங்கிரஸ் 7 முறையும் பாஜக 7 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். ஜனதாதளம், ஜனதா, சிபிஎம் ஆகிய கட்சிகள் தலா ஒரு முறை இங்கு வென்றுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய கட்சிகளான சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் இங்கு ஒரு முறை கூட வென்றதில்லை என்பது சுவாரஸ்யமான தகவல். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர்கள் திரிபுவன் நாராயண் சிங், கமலாபதி திரிபாதி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் மகன் அனில் சாஸ்திரி, முன்னாள் மத்திய அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை வெற்றி பெற வைத்தது வாரணாசி தொகுதி. இங்கு 1977இல் இங்கு ஜனதா கட்சி வேட்பாளர் சந்திரசேகர் வெற்றி பெற்றார். பின்னர் 1989இல் இவர் பிரதமராகவும் உயர்ந்தார். இந்நிலையில் 2014, 2019 ஆண்டுகளில் நரேந்திர மோடி இங்கிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2014இல் நடைபெற்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மோடி 5,81,000 வாக்குகளை பெற்றார். எதிர்த்து களமிறங்கிய ஆம் ஆத்மி கட்சியின் கெஜ்ரிவால் 2,09,000 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியுற்றார். 2019இல் இங்கு மீண்டும் போட்டியிட்ட பிரதமர் மோடி இம்முறை 6,75,000 வாக்குகளை கைப்பற்றினார். எதிர்த்து போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சியின் ஷாலினி யாதவ் 1,95,000 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியை தழுவினார். இம்முறை வாரணாசியில் பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிடும் நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அஜய் ராய் போட்டியிடுகிறார். பகுஜன் சமாஜ் சார்பில் அக்தர் ஜமால் லாரி போட்டியிடுகிறார். கடந்த முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் பிரதமரை ஜெயிக்க வைக்க பாஜகவினர் முனைப்பு காட்டும் நிலையில் எதிர்க்கட்சிகளும் சளைக்காமல் களமாடுவதால் வாரணாசி தேர்தல் களம் விறுவிறுப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.